evergreen super tips. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர்கல் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து எந்த விதமான காசும் செலவழிக்காம நம்மளோட நேரத்தையும் செலவழிக்காம வீட்டில் இருக்கக்கூடிய இயல்பான பொருட்களை வச்சு எப்படி அந்த சிறுநீர்கல்ல கரைச்சி ஓட ஓட விரட்ட போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம என்னதான் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு வைத்தியத்தையும் இயற்கையான முறையில் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வந்து நிரந்தரமாக வந்து ஸ்டாப் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்ன, அது சிறுநீர்கள் தான். இந்த பிரச்சனையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 வழிகள் நான் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே அந்த பிரச்சனையை இயற்கையான முறையில் நம்ம உடல்ல இருந்து ஓட ஓட விரட்டிடலாம். ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ அந்த வீடியோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்தடையும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளே பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிச்சிட்டே இருக்கும். நீங்களும் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து சிறுநீர்கல்ல எப்படி நம்ம ஓட ஓட வீட்டில் இருக்க இயல்பான பொருட்களை வச்சு விரட்ட போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிறுநீர்கல் பிரச்சனை வந்துட்டாலே வந்து ஒரு பயம் இருக்கும் எல்லாரோட மனசுலையும். ஐயோ இந்த கல் பிரச்சனை வந்துருச்சு, இனிமேல் நமக்கு ரொம்ப இந்த பிரச்சனை வந்து தீரவே தீராது, நம்ம ஆயுஸ் முழுக்கும் இருக்கும், இதனால் வந்து ரொம்ப வலி இருக்கும், வேதனை இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து ஒரு தற்காலிக பிரச்சனை தான் தவிர நிரந்தரமான ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இதை நம்ம வந்து ஈஸியாக வந்து ஓட ஓட விரட்டிடலாம். பொதுவாக சிறுநீர்கல் வந்து 7 மில்லிமீட்டர் அளவுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இயற்கையாகவே அது வந்து யூரின் மூலியமாகவே வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் சொல்லப்பட்ட டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், அது யூரின் வழியாக உங்களுக்கு தெரியாமல் அதுவாகவே கரைஞ்சிரும். அதுக்கு மேலேயும் இருந்தால் கூட நம்ம அதுக்கடுத்து சொல்கிற சில டிப்ஸ்களால் அந்த கற்களை வந்து நம்ம ஈஸியாக வந்து கரைக்க முடியும். இப்போ சிறுநீர்கல் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டாக தண்ணி குடிக்காமல் யூரின் பாஸ் பண்ணாமல் இருக்கிறது மட்டும்தான் அதுக்கு வந்து ரொம்ப ஒரு அதிகமான, அதாவது எப்படி சொல்கிறது, 90% சிறுநீர்கல் வரதுக்கு இது மட்டும்தான் காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு ரீதியாக வர பிரச்சனை இந்த மாதிரி இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணுற சில தவறுகளால் கூட இந்த மாதிரி சிறுநீர்கல் வந்து உருவாகும். பொதுவாக சிறுநீர்கல் உருவாகுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு விதமான எரிச்சல் இருக்கும். அந்த யூரின் போகிற இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக எரிச்சல் இருக்குது. ஒரு மாதிரி யூரின் சொட்டு சொட்டாக போகிறது. ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா நுரையோட அந்த யூரின் போகும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிளட்டு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு மோஷன் சிறுநீர் வந்து எந்நேரம் கழிச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து வந்துட்டே இருக்கும். இதில் வந்து அதோட அறிகுறிகள் தான். இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சுனாலே அது வந்து சிறுநீர் கற்கள் கூடிய அறிகுறி தான். இப்போ இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து அந்த அறிகுறி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து இயற்கையான முறையில் ஏற்கனவே சொன்னலாம் 7 மில்லிமீட்டர் கம்மியாக இருந்தால் சிறுநீர் வழியாகவே அதை வந்து வெளியேற்றிடலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா தண்ணி குடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்து மெயினான ரீசன். அதாவது காலையில் வெறும் வயிற்றுல எதுவுமே சாப்பிடாம காஃபி டீ எதுவுமே குடிக்காம பல்ல மட்டும் விளக்கிட்டு வெறும் வயிற்றுல 1 லிட்டர் தண்ணியை காலையில் சொன்னி மட குடிச்சிருங்க. இந்த மாதிரி அதாவது சிறுநீர்கல் இருக்கவங்க காலையில் 1 லிட்டர் தண்ணியை குடிக்கிறதுனால அவங்களோட அந்த கற்கள் வந்து இயற்கையான முறையில் அந்த சிறுநீர் வழியாகவே வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உடலில் வந்து கெட்ட கொழுப்புகள் இருந்தால் கூட அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வந்து கரைய ஆரம்பிச்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னென்னா ஜாக்கிங் போவாங்க இல்லையா, ஜாக்கிங் போகிறது, வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி பண்ணுறனாலையும் நம்மளோட அந்த சிறுநீர் கற்கள் வந்து ஈஸியாக தானாக வந்து சூப்பராக வெளியேற ஆரம்பிச்சிடும். அடுத்து வேணால் ஸ்கிப்பிங் பண்ணலாம். ஒரு சில எக்ஸசைஸாலே கூட இதை சரி பண்ணலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஸ்கிப்பிங் தான். காலையில் எழுந்தோடனே தண்ணி நல்லா குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அந்த வாக்கிங் போகிறோம்ல, வாக்கிங் போயிட்டு வந்து ஸ்கிப்பிங் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஸ்கிப்பிங் பண்ணாலே போதும். அந்த 7 மில்லிமீட்டர் கம்மியான அந்த கற்கள் எல்லாமே வந்து சிறுநீர் வழியாக வெளியேற ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து முதல் ஸ்டெப். இப்போ வந்து அதிகமாக அந்த கற்கள் அந்த 7 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக பெருசாக இருக்குது. இதை வந்து ஒரு சில டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கற்களை வந்து நம்ம கரைக்கவே முடியாது, இதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய கற்கள் இருக்கிறவங்க நான் ஒரு 3 ஸ்டெப் சொல்கிறேன். அந்த 3 ஸ்டெப்பில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு சூப்பரான ஒரு இது. அதாவது வாழையில வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அந்த தண்டாக இருக்கட்டும், இலையாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக தான் இருக்கும். இப்போ வாழைத்தண்டை வந்து என்ன செய்யணும்னா சாறு எடுத்து குடிக்கணும். அதுவும் வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும். வாழைத்தண்டு சாறு வந்து குடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு மாதிரி தோப்பு தன்மையாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. அதை நீங்கள் வந்து சின்ன ஒரு கிளாஸ் நல்லா சாறு எடுத்து காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தாலே போதும். எப்பேற்பட்ட கற்களாக இருந்தாலும் அந்த கற்கள் எல்லாமே தானாகவே கரைஞ்சி வெளியேற ஆரம்பிச்சிடும்.
அது மட்டும் இல்லாமல் அவங்க உணவுகளில் வந்து வாரத்தில் 2 வாட்டி வாழைத்தண்டை வந்து நல்லா அந்த பருப்பு இதெல்லாம் போட்டு சமைச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாழைத்தண்டு பொரியல் வச்சு சாப்பிட்டு வந்தாங்கனாலே போதும், அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து அடியோட வேகமாக நிரந்தரமாக சரியாயிடும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் அப்படின்றது எல்லாருமே தெரியும். ரொம்ப ஒரு சிலருக்குலாம் பிடிச்ச ஒரு இதுனா அது மக்காச்சோளம் தான். அந்த மக்காச்சோளம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கடையில் என்ன செய்வாங்கன்னா ஒரு மாதிரி பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது அந்த மக்காச்சோளத்துக்கு மேலே வந்து அந்த பேக் இருக்கும் இல்லையா, பொதுவாக இந்த பிளாஸ்டிக் மாதிரி அந்த தோலோட இருக்கும். நம்ம என்ன செய்வோம்னா அந்த தோலை எடுத்துட்டு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மாதிரி நாராக இருக்கும். அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த மக்காச்சோளம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை வந்து கட் பண்ணி அவிச்சு சாப்பிடும். அந்த நார் இருக்கு பாருங்களேன், அந்த தோலை உரிச்சோன்னு உள்ள இருக்க நார் வந்து அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது. நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அதை அப்படியே எடுத்து நம்ம கீழே போட்டுரும். இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இந்த நார் இருக்குல்லையே, மக்காச்சோள நாரை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு தண்ணி பாதியை வற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த நல்லா ஃபில்டர் பண்ணி வெறும் வயிற்றுல அதை அப்படியே குடிச்சிருங்க. கண்டிப்பாக இதில் வந்து டேஸ்ட்டுக்காக எதுவுமே நம்ம சேர்க்கவே கூடாது. இதை மட்டும்தான் குடிக்கிறோம். இதையும் நம்ம காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தாலே போதும். எப்பேற்பட்ட சிறுநீர் கற்களாக இருந்தால் கூட அந்த கற்கள் எல்லாமே வந்து கரைஞ்சி காணாமலே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான முறை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. 3வது பார்த்தீங்கன்னா பார்லே தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். பார்லே தண்ணியை வந்து நம்ம வந்து ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றுல குடித்தாலே போதும். அதுவும் பார்த்தீங்கன்னா சிறுநீர் கற்களை ஈஸியாக வந்து கரைச்சி வெளியேற்றிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். அதாவது சிறுநீர்கள் வந்து பெருசாகிடுச்சு, இது வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும், ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் சரியாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே போதும். எப்பேற்பட்ட சிறுநீர்களாக இருந்தாலும் சரி கரைஞ்சி காணாமலே போயிடும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். என்ன இந்த ப்ராப்ளம் வந்து நம்மள நிறைய பேருக்கு இருக்குது. அதனால இந்த மாதிரி உங்களுக்கு இதில் எந்த இது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணிட்டு வந்தாலே போதும். நம்மளோட சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கற்கள் எல்லாமே வந்து ஈஸியாக சூப்பராக சரியாயிரும். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.